Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு லேப்டாப் வித் பென் டிரைவ் இது மட்டும் உங்ககிட்ட இருக்கு அப்படினா சாலிடா உங்கனாலயுமே வந்து வாரம் வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேல உங்களால வந்து இன்கம் கண்டிப்பா வந்து earn பண்ண முடியும் அப்படினு சொன்னா நீங்க வந்து நம்புவீங்களா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா நீங்க நம்பி தான் ஆகணும். இப்போ ஒரு ரீசன்ட் டேஸ்ல நான் வந்து ஒரு ஆர்டிகல் நியூஸ் வந்து படிச்சிருந்தேன். அதுல மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் லேப்டாப்பு பென்ட்ரைவ் மட்டுமே வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஜென்யூனாக வந்து பார்த்தோன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து படிச்சிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. நான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண விஷயத்தை ஏன் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்களும் பண்ணி பணத்தை வந்து சம்பாதிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காமல் இது எது மூலிமா வந்து ரன் ஆகுது, இதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் ஏதாச்சும் நம்ம பே பண்ணணுமா கட்டணுமா, ஏதாச்சும் யாராவது ஆள் பிடிச்சி விடணுமாலாம் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸு சந்தேகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதே மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ், இந்த பார்ட் டைமில் எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணுறது, உங்களுடைய ஸ்கில்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா மாதிரியான ஒரு சில டெக்னிக்ஸுமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்புமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். அது இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து ஸ்டோரியை வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது நிறைய நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை பற்றி நான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னும் பண்ணிக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து நம்ம டாபிக்குள்ளே வரலாம். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து சில பேர் வந்து நம்பி வந்திருப்பீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்பி வந்திருப்பீங்க. புதுசாக வரீங்க அப்படின்னா நம்பாமல் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு வந்து இதனால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப நான் வந்து உங்களை வந்து சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை. இது ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கு, இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். நான் இது என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியுது, ப்ளஸ் உங்கள்கிட்ட வந்து பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா போதும். ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தேர்டாக வந்து இந்த ப்ரௌசிங் சென்டரு, இந்த ஜெராக்ஸ் சென்டரு, இந்த நெட் சென்டரு, இந்த மொபைல் ஷாப்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு சோர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி வந்து இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன் ஆகாது. அதாவது ஆப்ரேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ஓஎஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறது மூலிமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேலே வந்து மாதம் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரோ அது எப்படி ப்ரோ வந்து ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆக்சுவலாக வந்து ஓஎஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆஃபீஸ் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் நியர்பையில் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து பண்ணாலே போதும். மார்க்கெட்டிங் எனக்கு வந்து பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ்புக்கிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்புக்கு உங்களுடைய சிஸ்டத்துக்கு நான் வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப இப்போ அப்டேட் 2023 அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஓஎஸை நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும். இது தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொமோட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிஜிட்டலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஆடு கொடுக்க போகிறது கிடையாது, இல்லை போஸ்டர் அடித்து வீட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, இல்லை வந்து நீங்கள் வந்து எஃப்எம் ரேடியோவில் வந்து சொல்ல போகிறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லாமே டிஜிட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அதை மட்டும் நீங்கள் வந்து போஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் வந்து ஒரு 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து போஸ்ட் பண்ண முடியும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆடு போஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க சரிங்களா. மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஐக்கான் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸில் உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து போய் சேரும். அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஓஎஸ் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Windows 7 இருக்குது, Windows 8 இருக்குது, Windows 10 இருக்குது, 11 இருக்குது, 12 இப்போ லாஸ்ட் அப்டேட் வரைக்கும் வந்து மார்ச் 2023 Windows 12 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தரேன். எனக்கு உண்டான ப்ரைஸை மட்டும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்து சொன்னாலே போதும். இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ண போகிறீங்க. நீங்கள் கடையில் இருந்துக்கிட்டு பண்ணாலும் ஓகே, காலேஜில் இருந்துக்கிட்டு பண்ணாலும் ஓகே, நீங்கள் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு பண்ணாலும் ஓகே, எந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம எந்த விஷயத்தை நம்ம வந்து ஜெனியூனாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லீகலாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு லீகலான ஒரு ஜெனியூனான ஒரு பிஸ்னஸ் சரிங்களா. ஓஎஸ் போடக்கூடிய பிஸ்னஸ், அதாவது ஓஎஸ் செல்லிங் ஜாப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓஎஸ் செல்லிங் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ப்ரோ ஓஎஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து ஓஎஸ் போட தெரியுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குனாலே போதும். ஒரு பென்ட்ரைவ் ஜஸ்ட் வந்து 200-300 ரூபாயில் பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலே போதும். அந்த பென்ட்ரைவை நீங்கள் வந்து பூட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து ஓஎஸ் வந்து 10 நிமிஷத்தில் எப்படி ஓஎஸ் போடுறது அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து கொட்டி கிடக்கு. அந்த விஷயத்தை நான் வந்து திரும்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து ஃபியூச்சரில் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு வீடியோ இருக்கிறதே நம்ம திரும்ப வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மள வந்து நல்லா தெரியாது. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறனால மறுபடியும் அந்த வாய்ப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி ஓஎஸ் போகணும்னு சொல்லி தரது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் 1 or 2 வீக்ஸில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஓஎஸ் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு ஜாப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணாதீங்க சரிங்களா. ஓகே, இப்போ இது எல்லாமே ஓகே. இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். எப்படி இந்த ஓஎஸ் நான் எப்படி என்னுடைய பென்ட்ரைவில் எப்படி வந்து இது வந்து நான் பூட் பண்ணுறது, எப்படி மாதிரி எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்க போகுது. இந்த Windows 7, Windows 8, Windows 10, Windows 11, 12 இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து எங்கே வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்காகவே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டூல் வந்து கொடுக்குறாங்க. அந்த டூல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Get Into PC அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து மேனுவலாக போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சைட்லேயே internetcafe.tamil.com அப்படிங்கிற வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஓஎஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அங்கேயே போயிட்டு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பூட் பண்ணி வச்சுக்கோங்க. பூட்டபிள் பென்ட்ரைவை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு, அதாவது யாரெல்லாமே லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் வந்து ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே Windows 12 அப்படிங்கிற அந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி வந்து லேப்டாப் அப்படிங்கிறது வந்து வந்தாச்சு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் அது இது லொசுக்குன்னு போனதுக்கப்புறம் வந்து இந்த லேப்டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கிடைக்குது. 7,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான பேசிக் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு மொபைல் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா 20-25,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் லேப்டாப் அப்படிங்கிறது வந்து ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து கிடைக்குது. ஸோ அப்போது அதுக்கான இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை இப்போயே நீங்கள் வந்து அறிஞ்சு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குனீங்க அப்படின்னா இன்னும் 1 or 2 வருஷத்தில் நீங்கள் நல்ல வந்து விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. நான் பண்ணிட்டேன். நான் 2-3 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அது மூலிமா நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் நீங்கள் இதை எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன், எஜுகேட் பண்ணுறேன். என்ன டவுட்ஸ்னாலும் எங்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாத விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்கம் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து Windows 7, Windows 8, Windows 10 இந்த 3 ஓஎஸ்மே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 500 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து செல் பண்ணாலே போதும். எப்படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஓஎஸ் நீங்கள் மட்டும் ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ கம்பெனியில் ஒர்க் பண்ணி அடுத்து யாரோ ஒரு நபர்களுக்காக நம்ம வந்து டார்கெட்டை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக நினச்சி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஓஎஸை நான் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக வச்சுக்கோங்க. நான் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓஎஸ் ஒரு நாளைக்கு வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள். Windows 12 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு நீங்கள் சேல் பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது Windows 12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிடைக்கிற ரேரு அப்படிங்கிறதுனால அந்த ஓஎஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒன் டைம் டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். அதை நீங்கள் பூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து போட முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால விண்டோஸ் 7, 8, 10, 11 இதை மட்டும் நீங்கள் வந்து ₹500 வந்து சேல் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஓஎஸ் நீங்கள் வந்து ஒரு ₹500 ஓஎஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 500 × 3 அப்படிங்கிற போடும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து சாலிடாக வந்து 15,000 நம்மளுக்கு வந்து ₹1,500 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எப்படிங்க? ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து ₹1,500 கிடைக்குது. அப்போது இந்த 1,500 × 30 நாள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ₹10,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ₹10,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த இன்கம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏன்னா கண்டிப்பாக நான் ஒரு இன்கம் பிளான் வந்து வச்சுருப்பேன். பட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வேறு இன்கம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் வாய்ஸ் போடுவாங்க, ஒரு நாளைக்கு 1 பேர் போடுவாங்க, ஒரு நாளைக்கு 5 பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வாய்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால அது இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாறும். அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் இந்த இன்கம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக உங்கள் நியர்பையில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு கேளுங்க, ஒரு ஓஎஸ் போடுறதுக்கு எவ்வளோ வரும், விண்டோஸ் 7க்கு எவ்வளோ வரும்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை விட நீங்கள் கம்மியாக வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சந்திக்கலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.